அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் மந்தோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஜிஎஸ்டி எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஜூலை 2017ல நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ நடைமுறைக்கு வந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் அந்த மாசத்துல எவ்வளோ ஜிஎஸ்டி கலெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற டேட்டாவ நம்ம சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுலே அதிகமா இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஜிஎஸ்டி கலெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2024ல நமக்கு 2.10 லேக் குரோர் ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் ஆயிருக்கும். முதல் முறையா ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிறது 2 லேக் குரோர தாண்டுனது எப்போ அப்படின்னா, ஏப்ரல் 2024ல தான். ஏன்னா ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, 1.5ல இருந்து 1.7 லேக் குரோர் அப்படிங்கிறது தான் ஆவரேஜ் ஜிஎஸ்டி கலெக்ஷன். முதல் முறையா 2 லேக் குரோர தாண்டுனது ஏப்ரல் 2024ல. இப்போ ஏப்ரல் 2025ல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்னும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஏப்ரல் 2025யோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, 2.37 லேக் குரோர் வந்து வந்திருக்கு. சரிங்களா? இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிக அதிகமான ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிறத ஏப்ரல் 2025ல பதிவு செஞ்சிருக்காங்க. சரியா? அதே மாரி தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2025ல கிட்டத்தட்ட 13,000 கோடி ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. சரியா? இதுவுமே அதிகம் தான். அடுத்தது மோடி சாம்பியன்ஸ் ஆரஞ்ச் எக்கானமி அட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. வேவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் என்டர்டெயின்மென்ட் சம்மிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் என்டர்டெயின்மென்ட் சம்மிட் சரியா? எங்க நடக்குது அப்படின்னா, நமக்கு மும்பைல வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வேவ் சம்மிட்டோட முக்கியமான நோக்கமே என்னன்னா, கிரியேட் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த செக்டார ப்ரமோட் பண்றதுக்காக தான் இந்த வேவ் சம்மிட் அப்படிங்கிறது நடக்குது. கன்டென்ட் கிரியேஷன், மூவி மேக்கிங் இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அவங்கள ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் இதுல பேசுறப்ப என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்தியாவுல ஆரஞ்ச் எக்கானமிய டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஆரஞ்ச் எக்கானமியோட ஹப்பா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஆரஞ்ச் எக்கானமி அப்படின்னா, அது கிரியேட்டிவ் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆரஞ்ச் எக்கானமி அப்படிங்கிறத கிரியேட்டிவ் எக்கானமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த எக்கானமிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிரியேட்டிவிட்டி, கல்ச்சர், இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி இதன் மூலியமா ஜாப் ஜெனரேஷன், ரெவென்யூ ஜெனரேஷன ரிலேட் பண்ணி வருது. ஓகேங்களா? கன்டென்ட் கிரியேட் பண்றோம். இந்த கன்டென்ட் கிரியேஷன் மூலியமா ஜாப் கிரியேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ, அதனால ரெவென்யூ ஜெனரேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ, அது பேஸ் பண்ணி வர்றது தான் நமக்கு இந்த ஆரஞ்ச் எக்கானமி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ, ஆரஞ்ச் எக்கானமினா கன்டென்ட் கிரியேஷனோட ரிலேட் ஆயி வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்தியாவுல இந்த ஆரஞ்ச் எக்கானமி அப்படிங்கிறத ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வேவ் சம்மிட்டோட முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவே. ஸோ அத ப்ரமோட் பண்ணக்கூடிய வகையில தான் நம்ம பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச்சும் இருந்திருக்கும். ஃபாரின் கன்ட்ரீஸ், ஃபாரின் கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு இன்விடேஷன குடுத்திருப்பாரு. இந்தியாவுல வந்து அவங்களோட கன்டென்ட்ட வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கன்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிற இந்த செக்டார்ல ஃபாரின் பீப்பிளும் இந்தியாவுக்குள்ள வந்து நெறைய கன்டென்ட் கிரியேட் பண்ணணும். இந்தியன்ஸ்க்குமே வந்து இந்தியாவுல கன்டென்ட் கிரியேட் இருக்கக்கூடிய கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்குமே நெறைய சப்போர்ட்ட வந்து கவர்ன்மெண்ட் குடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ரீசென்ட்டா கூட பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிரியேட் இன் இந்தியா அவார்ட் அப்படிங்கிறதெல்லாம் கூட சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்தியாவுல கன்டென்ட் கிரியேஷன டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதும் கவர்ன்மெண்ட்டோட ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவா இருக்கு. சரிங்களா? இந்த கன்டென்ட் கிரியேஷன் செக்டாரோட எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஆரஞ்ச் எக்கானமி அப்படிங்கிற விஷயத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தமிழ்நாடு போலீஸ் வந்து இந்த சிசிடிஎன்எஸ் அப்படிங்கிற இந்த சிஸ்டத்த 4 மாசத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சிசிடிஎன்எஸோட 2.0 நமக்கு எதுக்கு இத பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஃபுல் ஃபார்ம்லாம் நமக்கு எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கறாங்க. அதனால நம்ம இத பார்க்கணும். கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் சிசிடிஎன்எஸ். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மத்திய அளவுல இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் தான் நேஷனல் கவர்னன்ஸ் பிளான் இருக்கு இல்லையா? 2006ல வந்திருக்கும். இந்த நேஷனல் கவர்னன்ஸ் பிளானுக்கு கீழ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத டெவலப் பண்ண சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். இந்த கிரிமினல்ஸோட ரெக்கார்ட்லாம் வந்து மெயின்டெயின் பண்றது அதுக்காக. சரிங்களா? ஸோ அதோட 2ண்ட் எடிஷன வந்து தமிழ்நாடு சீக்கிரமா அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள்ல உச்சநீதிமன்றம் ஹைகோர்ட் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ரிவ்யூவிங் ஃபார் சைட்டட் பட் ஃபர்காட்டன் பில்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஆர்டிக்கிள்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பிரைவேட் மெம்பர் பில்லோட இம்பார்ட்டன்ஸ பத்தி பேசியிருப்பாங்க.
இது நமக்கு அப்படியே மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிரைவேட் மெம்பர் பில்னா என்ன டெஃபினிஷன் எழுதுவோம்? அதாவது ஒரு மினிஸ்டர் இல்லாத ஒரு எம்பி, ஓகேங்களா? மினிஸ்டரா இல்லாத ஒரு எம்பி பாஸ் பண்ணக்கூடிய கொண்டு வரக்கூடிய பில்ல வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? பிரைவேட் மெம்பர் பில் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரைவேட் மெம்பர் பில்ல ரூலிங் பார்ட்டிய சேர்ந்தவங்களும் கொண்டு வரலாம். ஆப்போசிஷன் பார்ட்டிய சேர்ந்தவங்களும் கொண்டு வரலாம். சரியா? ஸோ அந்த பில்ல அக்செப்ட் பண்ணிட்டு, அத ஒவ்வொரு செஷனோட வெள்ளிக்கிழமை, ஓகேங்களா? செஷனோட வெள்ளிக்கிழமை தான் இந்த பிரைவேட் மெம்பர் பில்ல டிஸ்கஷனுக்கு வந்து எடுத்துப்பாங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிட்டத்தட்ட 14 பிரைவேட் மெம்பர் பில் இதுவரைக்கும் பாஸ் ஆயிருக்கு. சரிங்களா? கடைசியா எப்ப பாஸ் ஆயிருக்கும் அப்டின்னா, 1970ல பாஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? 14 பிரைவேட் மெம்பர்ஸ் பில் பாஸ் ஆயிருக்கு. எப்போ கடைசியா பாஸ் ஆனது எப்பன்னா, 1970ல வந்து பாஸ் ஆயிருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைவேட் மெம்பர்ஸ் பில் அப்படிங்கிற இந்த மெக்கானிசம் எக்ஸிஸ்டிங்கா இருந்தாலுமே, அத யூஸ் பண்ணாமயே நம்ம விட்டுட்டோம். சரிங்களா? ஆனா, பிரைவேட் மெம்பர்ஸ் பில்லோட இம்பார்ட்டன்ஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு நெறைய எக்ஸாம்பிள கோட் பண்ணி காட்டலாம். லைக் 2014ல பார்த்தீங்கன்னா, திருச்சி சிவா, தமிழ்நாட்டச் சேர்ந்த திருச்சி சிவா அப்படிங்கிற அந்த எம்பி வந்து, ரைட் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகளுக்கான உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பில்ல வந்து பாஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? அந்த பில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 44 வருஷம் கழிச்சு ராஜ்யசபால ஒரு பிரைவேட் மெம்பர் பில் பாஸ் ஆனது அப்படின்னா, அவரு கொண்டு வந்த பில் தான். த ரைட் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி 2014ல திருச்சி சிவா அவர்கள் ஒரு மசோதாவ கொண்டு வந்து, ஒரு பிரைவேட் மெம்பர்ஸ் பில்ல கொண்டு வந்து, அது ராஜ்யசபால பாஸ் பண்ணியும் காட்டியிருப்பார். ஆனா, அன்பார்ச்சுனேட்லி லோக்சபால பாஸ் ஆகாம போயிருக்கும். ஆனா, அந்த ஒரு மசோதா பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்கஷன வந்து கிரியேட் பண்ணுச்சு. டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன்ஸ்க்குன்னு நம்ம இந்தியாவுல சட்டம் கிடையாது. அப்ப அந்த சட்டத்த நம்ம கொண்டு வரணும். அவங்களோட உரிமைகள பத்தி பேசணும். அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன கிரியேட் பண்ணுச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் 2019ஆம் ஆண்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 2019ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து நிறைவேற்றி இருப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு சுப்ரியா சூலே அப்படின்னு சொல்லி ஒரு எம்பி இருக்காங்க. ஸோ அந்த எம்பி பார்த்தீங்கன்னா, ரைட் டூ டிஸ்கனெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதாவ கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மசோதாக்கள்லாம் பாஸ் ஆகலைனாலுமே, இதோட ரோல நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட் டூ டிஸ்கனெக்ட் அப்படிங்கிற ஒரு மசோதாவ கொண்டு வந்திருப்பாங்க. இது என்ன ரைட் டூ டிஸ்கனெக்ட் அப்படின்னா, வொர்க்கிங் ஹார்ஸ தாண்டி நம்ப ஆஃபீஸோட கனெக்டடா இருக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. ஓகேங்களா? இப்ப 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா, ஆஃபீஸ் கால்ஸ அட்டெண்ட் பண்ணணும். ஆஃபீஸ் வேலைய வீட்ல வச்சு பார்க்கணும். அந்த ஒரு விஷயத்த ஆ அந்த ஒரு உரிமை ஓகேங்களா? நான் 8 மணி நேரம் வேலை செஞ்சதுக்கு அப்புறமா, நான் எதுக்கு ஆஃபீஸ் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ, அத உரிமையாவே உண்மையாலுமே ஒரு ரைட்டா கொண்டு வரதுக்காக தான் இந்த ரைட் டூ டிஸ்கனெக்ட் அப்படிங்கிறத சுப்ரியா சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஸ்டில் அந்த மசோதா பாஸ் ஆவலைனாலுமே, இந்த ஒரு பில் அப்படிங்கிறது பெரிய அளவுல டிஸ்கஷன்ஸ வந்து கிரியேட் பண்ணுச்சு. வொர்க் லைஃப் பேலன்ஸ பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் அந்த வொர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிற அந்த ட்ரெண்ட் எல்லாம் நம்ம கொண்டு வர ஆரம்பிச்சோம் சரிங்களா? ஏன்னா, அதிகமா இப்போ ஆ கரண்ட் வொர்க்கிங் என்வைரன்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, அ வொர்க்கிங் ஹார்ஸ்க்கும், அ பெர்சனல் ஹார்ஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே இல்லாம தான் இருக்கு. ஓகேங்களா? எல்லா நேரமுமே ஆஃபீஸ் ஒர்க் இருக்கிற மாரியே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நேரத்துல இந்த மாரியான மசோதாக்கள்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மசோதாவா இருக்கு. அப்ப பிரைவேட் மெம்பர்ஸ் பில் அப்படிங்கிறது அரசாங்கத்தோட கொள்கைய பிரதிபலிக்கிற மாதிரியும் இருக்கலாம். பொதுவா சமூகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளுக்காக கொண்டு வரக்கூடிய மசோதாக்களாவும் இருக்கலாம். தனிநபர் மசோதாக்கள் அப்படிங்கிறது. ஆனா, இந்த தனிநபர் மசோதாக்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ நம்ம கம்மியா குடுக்கறனால என்ன ஆகுது அப்டின்னா, இந்த மாதிரி முக்கியமான மசோதாக்கள இந்தியாவோட மக்கள் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள்ல ஒரு குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க. அப்ப இந்த மாரியான மசோதாக்கள நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அப்ப அரசாங்க தரப்புல இருந்து அவங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, பொதுவாவே இந்த பிரைவேட் மெம்பர்ஸ் பில்ல டிஸ்கஸ் பண்றதுக்கு போதிய டைம வந்து ஒதுக்க மாட்டாங்க. அப்ப பிரைவேட் மெம்பர்ஸ் பில்ல டிஸ்கஸ் பண்றதுக்குன்னு ஃப்ரைடே இருக்கு. இருந்தாலும் ஃப்ரைடேலாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு எதிர்க்கட்சி பிரச்சனை பண்றது, ஆளுங்கட்சி பிரச்சனை பண்றது, இல்ல அவைய ஒத்தி வச்சுறது, இல்ல அரசாங்கம் அவங்களோட மசோதாக்கள தாக்கல் பண்றதுக்காக அந்த டைம எடுத்துக்கிறது. இந்த மாதிரியான காரணங்கள்னால பிரைவேட் மெம்பர்ஸ் பில்ல டிஸ்கஸ் பண்ண முடியாமயே போயிருது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்களுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் டைம வந்து குடுக்கணும். இல்ல அப்படின்னா, பார்லிமென்ட் அந்த செஷனோட டேஸ இன்கிரீஸ் பண்ணணும். இல்ல ஹவர்ஸ் அவங்களோட வொர்க்கிங் ஹவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தான் வொர்க் பண்ணுவாங்க பார்லிமென்ட்ல.
அப்படிங்கிறப்ப இந்த வொர்க்கிங் ஹார இன்கிரீஸ் பண்ணி பிரைவேட் மெம்பர்ஸ் பில்லையும் அகாமடேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரிட்டன்ல வந்து ஒரு பிராக்டிஸ் இருக்கும். 10 மினிட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 10 மினிட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் பார்லிமென்ட்ல. அது என்ன 10 மினிட் ஐ மீன் 10 மினிட் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஒரு பிரைவேட் மெம்பர் பில்ல ஒரு பிரைவேட் மெம்பர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அப்படின்னா, அவரு அந்த மசோதாவ பத்தி ஒரு கரெக்ட்டா 10 நிமிஷத்துல பேசி முடிச்சிரணும். அத எதிர்த்து பேசுறவங்களும் 10 நிமிஷத்துக்குள்ள கரெக்ட்டா பேசி முடிக்கணும். இது வந்து 10 மினிட் ரூல். ஸோ இந்த மாதிரி 10 மினிட் ரூல் போன்ற கான்செப்ட் எல்லாம் நம்ப பார்லிமென்ட்ல அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட்டா இருக்கக்கூடிய பிரைவேட் மெம்பர்ஸ் பில்ல நம்ப சட்டமா கூட மாத்த முடியும். அதே மாரி பிரைவேட் மெம்பர்ஸ் பில் அப்படிங்கிறது நெறைய எம்பிக்கள் வந்து பிரைவேட் மெம்பர்ஸ் பில்ல தயாரிச்சு லோக்சபா கிட்ட வந்து குடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதுல முக்கியமான பில்ல மட்டும் எடுத்துக்கிற மாரி, ஒரு ரிவ்யூ கமிட்டி கூட நம்ம அப்பாயிண்ட் பண்ணலாம். ஒரு ரிவ்யூ கமிட்டி போட்டு, எவ்வளோ மசோதாக்கள் பிரைவேட் மெம்பர்ஸ் பில் வந்தாலுமே, அதுல நேஷனல் இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியத ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ற மாரி, இல்ல அ மீனிங்ஃபுல்லா இருக்கக்கூடிய மசோதாக்கள மட்டும் டிஸ்கஸ் பண்ற மாரி, மீனிங்லெஸ்ஸா இருக்கிறதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ற மாதிரியான ஒரு ரிவ்யூ கமிட்டி கூட நம்மனால கொண்டு வர முடியும். பட் ஸ்டில் இது எல்லாமே சஜஷன்ஸா குடுத்திருக்காங்க. சரியா? அப்ப நமக்கு பிரைவேட் மெம்பர்ஸ் பில் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் மெக்கானிசமா இருக்கு. ஆனா, அந்த மெக்கானிசம நம்ப ஃபுல் ஃபிளெட்ஜ்டா பயன்படுத்த மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ, நமக்கு பிரைவேட் மெம்பர்ஸ் பில்ல பத்தி கேட்கறாங்க அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த சஜஷன்ஸ நம்மனால கோட் பண்ணி காட்ட முடியும். ஏன்னா, இந்த இடத்துல வித்தியாசமா இருந்தது அந்த சஜஷன்ஸ் தான். அண்ட் தென் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது மோர் ஆர் லெஸ் நமக்கே தெரியும். சரிங்களா? ஸோ, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.